திமுக காங்கிரஸ் கூட்டணி உடைகிறது. ராகுல் காந்தி எடுத்த அதிரடி முடிவால் மு.க.ஸ்டாலின் கடும் அதிர்ச்சி. திமுகவுக்கு காங்கிரஸ் வைத்த கெடுவால் அறிவாலயத்தில் பரபரப்பு. உருவாகும் புதிய மெகா கூட்டணி. வணக்கம் நண்பர்களே. 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் திமுக கூட்டணி உறுதிப்படுத்தப்படாமல் சலசலப்பு நிலவிக் கொண்டு வருகிறது. குறிப்பாக இத்தனை காலமும் திமுக கொடுக்கும் தொகுதிகளை வாங்கிக் கொண்டு சத்தமில்லாமல் கூட்டணியில் நீடித்து வந்த காங்கிரஸ் கட்சி இந்த முறை ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று கோஷம் எழுப்பி வருவதோடு கூடுதல் தொகுதி கேட்டும் திமுகவுக்கு ஷாக் கொடுத்து வருகிறார்கள். இதை முன்னிறுத்தி காங்கிரஸ் கட்சி சார்ந்த கிரீஷ் சோடங்கர், பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக்கம் தாக்கூர், ஜோதிமணி என பலரும் திமுகவுக்கு எதிரான தங்களது கருத்துக்களை வெளியிட்டு வந்த நிலையில் டெல்லி சென்று ராகுல் காந்தி இடத்தில் கனிமொழி பேச்சுவார்த்தை நடத்தினால் 1 மணி நேரத்தில் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துவிடும் என்று அவரை அனுப்பி வைத்தார் மு.க.ஸ்டாலின். ஆனால் அங்கு சென்ற இடத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, 41 தொகுதி, 2 ராஜ்யசபா எம்பி, உள்ளாட்சி தேர்தலில் 20% இடங்கள் என்று அடுக்கடுக்கான கோரிக்கைகளை வைத்திருக்கிறார் ராகுல் காந்தி. அப்போது கனிமொழி, கடந்த தேர்தலை விட 2 தொகுதி வேண்டுமானால் அதிகமாக தரலாம், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தருவதற்கு வாய்ப்பே இல்லை, அதோடு தேசிய ஜனநாயக கூட்டணியில் கூட ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரமாட்டோம் என்றுதான் அதிமுக கூறி வருகிறது. அப்படி இருக்கும்போது திமுக மட்டும் எப்படி அதை ஏற்க முடியும்? தொடர்ந்து நீங்கள் இந்த விஷயத்தில் அழுத்தம் கொடுத்தால் கூட்டணி தான் உடையும் என்று கூறியிருக்கிறார் கனிமொழி. அதற்கு ராகுல் காந்தியோ, தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றால் கூட்டணி ஆட்சி அமைக்காமல் பாஜக விட மாட்டார்கள், அது எனக்கு நன்றாக தெரியும். மேலும் அரசியல் கட்சிகளிடையே தேர்தல் நேரங்களில் உடன்பாடு ஏற்படவில்லை என்றால் கூட்டணி உடைவது சகஜமான ஒரு விஷயம்தானே. அதனால் கூட்டணி உடைந்தாலும் அதை பற்றி எந்த கவலையும் இல்லை. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியை வளர்க்க வேண்டும் என்று நாங்கள் முடிவெடுத்து விட்டோம். அதோடு திமுகவை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் வளர்வதற்கு எந்த ஒத்துழைப்பும் கொடுக்கவில்லை. எங்கள் வளர்ச்சியை தடுக்கும் முயற்சியில்தான் நீங்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறீர்கள். திமுகவை நம்பியே காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் இருக்க வேண்டும் என்கிற ஒரு சூழலை ஏற்படுத்தி விட்டீர்கள் என்று கனிமொழி இடத்தில் சரமாரியாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார் ராகுல் காந்தி. இதன் காரணமாக கூட்டணி டீல் விவகாரத்தில் எந்த முன்னேற்றமும் ஏற்படாமல் சோகத்துடன் சென்னை திரும்பியிருக்கிறார் கனிமொழி. என்றாலும் திமுக கூட்டணியை அத்தனை எளிதில் காங்கிரஸ் கட்சி முறித்துக் கொள்ளாது என்றுதான் மு.க.ஸ்டாலின் நம்பிக்கொண்டிருக்கிறாராம். இந்த நேரத்தில் அவரது நம்பிக்கைக்கு ஆப்படிக்கும் விதமாக தமிழக காங்கிரஸ் கட்சியும் நேற்று ஒரு செய்தி வெளியிட்டுள்ளது. அதில் 2026 சட்டமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து மல்லிகார்ஜுன கார்கேவும் ராகுல் காந்தியும் நல்ல முடிவெடுப்பார்கள். எங்களை பொறுத்தவரை ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, கூடுதல் தொகுதி, உள்ளாட்சி தேர்தலில் உரிய பிரதிநிதித்துவம் என்பதில் உறுதியாக இருக்கிறோம். எங்களுக்கு இந்த கோரிக்கைக்கு திமுக உடன்பட்டால் மட்டுமே கூட்டணி தொடரும். கடந்த 20 ஆண்டுகளாக திமுக கூட்டணியில் இடம்பெற்று அவர்களுக்கு ஒத்து ஊதிக்கொண்டே இருந்தது போதும். இதனால் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய சரிவை சந்தித்துள்ளது. தனித்துவம் இல்லாத ஒரு கட்சியாக மாறிவிட்டது. அதனால் எங்களது வளர்ச்சியை கருத்தில் கொண்டு அடுத்த கட்ட முடிவுகளை நாங்கள் எடுப்போம் என்று அவர்கள் திமுகவுக்கு ஒரு அதிர்ச்சி செய்தி வெளியிட்டுள்ளார்கள். இதன் காரணமாக திமுக காங்கிரஸ் கூட்டணி உடைவதற்கான சூழல் அதிகரித்துவிட்டது. காரணம், மு.க.ஸ்டாலினை பொறுத்தவரை ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுப்பதில் உடன்பாடு இல்லாமல் இருக்கிறார். அதோடு காங்கிரஸ் கட்சிக்கு 27 தொகுதி மட்டுமே கொடுக்க முடிவெடுத்துள்ளாராம். ராகுல் காந்தி கேட்கும் 41 தொகுதியை தருவதற்கு வாய்ப்பே இல்லை என்று கூறி வருகிறாராம். இதனால் ஒருவேளை காங்கிரஸ் கட்சி வெளியேறிவிட்டால் அந்த இடத்தை நிரப்ப இன்னும் சில கட்சிகளை உள்ளே இழுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தற்போது தேமுதிக, புதிய தமிழகம், டாக்டர் ராமதாஸ் போன்ற கட்சிகளிடத்திலும் திமுக பேச்சுவார்த்தை எடுத்துள்ளது. அதோடு இதுவரை 20 தொகுதி வேண்டும் என்று கேட்டு வந்த பிரேமலதா விஜயகாந்த் தற்போது 10 தொகுதிக்கு இறங்கியுள்ளாராம். என்றாலும் ராஜ்யசபா எம்பி சீட் விவகாரத்தில் தான் சிக்கல் ஏற்பட்டு வருகிறதாம். அதோடு ஒருவேளை காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறினால் தமிழக வெற்றி கழக கூட்டணியில் இணைவதோடு சீமானையும் அந்த கூட்டணிக்கு கொண்டு வர அவர்கள் பேசி வருகிறார்களாம். இதன் மூலம் ஒரு வலுவான கூட்டணி உருவாகலாம் என்று நினைக்கும் தமிழக வெற்றி கழகம் அடுத்த கட்டமாக சீமானிடத்திலும் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்களாம். ஆனால் திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளியேறிவிட்டால் மு.க.ஸ்டாலினுக்கு அந்த பேராபத்தை ஏற்படுத்திவிடும். ஏற்கனவே விஜய் கிறிஸ்துவ ஓட்டுகளை பிரிப்பதோடு இப்போது காங்கிரசும் வெளியேறினால் இஸ்லாமியர்களின் ஓட்டுகள் பெரிய அளவில் திமுகவிடமிருந்து பிரிந்துவிடும். அதனால் திமுகவின் தோல்வி இப்போதே உறுதிப்படுத்தப்பட்டுவிடும் என்பதே அரசியல் வரலாறு சொல்லும் கருத்தாக உள்ளது. ஆக ஆட்சி அதிகாரத்தில் கூட்டணி கட்சிகளுக்கு பங்கு தரமாட்டேன் என்று சொல்லி மொத்தத்தையும் மு.க.ஸ்டாலின் இழக்கப் போவது உறுதியாகிவிட்டது. அடுத்த செய்தி, ராஜாவுக்கு உதவி செய்தது திமுகவின் இஸ்லாமிய மருத்துவரா? RS பாரதி பரப்பிய வதந்திக்கு பதிலடி கொடுத்த தமிழிசை சவுந்தரராஜன்.
திமுகவை பொறுத்தவரை ஜாதி மதம் சாராத அரசியல் செய்வதாக சொல்வார்கள். ஆனால் அவர்கள் அதை வைத்துதான் மொத்த அரசியலையும் செய்கிறார்கள் என்பதற்கு உதாரணமாக தற்போது RS பாரதி ஒரு சம்பவம் செய்துள்ளார். அதாவது ஒரு ஊடக பேட்டியில் ஈடுபட்டிருந்த போது பாஜகவின் மூத்த தலைவர் ராஜா மயக்கம் போட்டு விழுந்தார். அப்போது அவருக்கு பாஜகவினர் உதவி செய்து மருத்துவமனையில் அனுமதித்தார்கள். ஆனால் தற்போது திமுகவின் RS பாரதி அது குறித்து வேறு மாதிரியான ஒரு செய்தியை வெளியிட்டு அதை திமுக IT விங் மூலம் வைரலாக்கி வருகிறார். அதாவது ராஜா உடல்நலம் பாதிக்கப்பட்ட போது திமுகவின் இஸ்லாமிய டாக்டர் கிபி சுல்லாஹ் என்பவர் தான் முதலுதவி செய்து அவரது உயிரை காப்பாற்றினார் என்று RS பாரதி ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறார். அவர் தனது X பக்கத்தில் போட்டுள்ள பதிவு வைரலாகி வரும் நிலையில் பாஜகவின் தமிழிசை சவுந்தரராஜன் அதற்கு மறுப்பு தெரிவித்து தனது X பக்கத்தில் இன்னொரு பதிவு போட்டுள்ளார். அந்த பதிவில் பாஜகவின் மூத்த தலைவர் ராஜா தற்போது உடல்நலம் தேறி வருகிறார். ஆனால் சமூக வலைதளங்களில் வைரலாகி வரும் ஒரு செய்தி ஆச்சரியத்தையும் வருத்தத்தையும் கொடுக்கிறது. அதாவது ராஜா கலந்து கொண்ட விவாதத்தில் அடுத்த அமர்வு என்னுடையது என்கிற வகையில் நானும் அவர் அருகில் தான் இருந்தேன். ராஜா கலந்து கொண்டு விவாதம் முடிந்தவுடன் அவர் சற்று சோர்வாக இருந்ததோடு மயக்கம் ஏற்படுவதாக கூறினார். அப்போது நான் அவரது பல்ஸை பார்த்தேன். சற்று கவலை அளிக்கக்கூடியதாக இருந்தது. உடனே அவர் தலைக்கு இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கக்கூடிய முதலுதவியை செய்தேன். அவரை ஆசுவாசப்படுத்தினேன். அப்போது பலரும் உதவி செய்தார்கள். அதையடுத்து அவரை அங்கிருந்து பாலாஜி மருத்துவமனைக்கு அழைத்து சென்றோம். அப்போது உடனடியாக ஸ்கேன் எடுக்கப்பட்டு பரிசோதனை செய்தோம். ஆம்புலன்ஸ் மூலம் அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தோம். அப்போது எங்களுக்கு அனைத்து உதவிகளும் செய்தது தம்பி ANS பிரசாத் மட்டுமே. ஆம்புலன்ஸ்க்கு பின்னால் நாங்கள் காரில் சென்றோம். சரியான நேரத்துக்கு அவரை அழைத்து சென்றதால் சிகிச்சைக்கு பிறகு அவர் சற்று தெளிவானார். யாராக இருந்தாலும் ஸ்ட்ரோக் வந்தால் முதலில் முதலுதவிதான் செய்ய வேண்டும். அதை நானும் ஒரு மருத்துவர் என்கிற முறையில் என்னால் கொடுக்க முடிந்தது. அவருக்கு முதலுதவி செய்த போது பலரும் அருகில் இருந்தார்கள் என்று கூறியுள்ள தமிழிசை சவுந்தரராஜன், உண்மை நிலவரம் இப்படி இருக்க திமுகவை சேர்ந்த RS பாரதியோ தாங்களும் தங்களது மருத்துவரும் தான் ராஜாவை தக்க சமயத்தில் காப்பாற்றி அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதி போன்று கூறியிருப்பதோடு வேடிக்கையாக உள்ளது. இப்படி திமுகவை சேர்ந்தவர்கள் உண்மைக்கு புறம்பாக செய்தி பரப்புவது மனவேதனை அளிக்கிறது. தயவு செய்து திமுகவின் RS பாரதி இது போன்ற நேரங்களில் அரசியல் செய்ய வேண்டாம். நமக்குள் கொள்கை வேறுபாடு இருக்கலாம். ஆனால் ஒருவரது உடல்நிலையை வைத்து யாரும் அரசியல் செய்ய வேண்டாம். யாருக்கும் எப்போதும் எது வேண்டுமானாலும் உடல்நிலை பாதிக்கப்படலாம். அதனால் உங்கள் அரசியலை இதில் வைத்துக் கொள்ளாதீர்கள். மனித நேயத்தோடு நடந்து கொள்ளுங்கள். குறிப்பாக திமுகவை சேர்ந்தவர்கள் இந்த விஷயத்தில் கூட மதத்தை புகுத்தி விடுகிறார்கள். அதிலும் தங்களது மருத்துவர் என்று சொல்லி ஒரு இஸ்லாமியரின் பெயரை குறிப்பிடுகிறார்கள். அதாவது இந்துத்வா பேசும் ராஜாவுக்கு எங்களது இஸ்லாமிய மருத்துவர் தான் வைத்தியம் பார்த்து அவரை காப்பாற்றினார் என்பது போன்று RS பாரதி வதந்தி பரப்புகிறார். உங்களது மதவாத அரசியலை மருத்துவத்திலும் புகுத்த வேண்டாம் என தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் என்றும் RS பாரதிக்கு ஒரு பதிலடி கொடுத்திருக்கிறார் தமிழிசை சவுந்தரராஜன்.